டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் வாழும் தமிழ் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டங்களை கொண்டுவர வேண்டும் என்பதே ஆட்சிக்கு வருபவர்களிடம் தங்கள் எதிர்பார்ப்பு என தெரிவித்துள்ளனர். மராட்டிய மாநிலம் மும்பையில் உள்ள தாராவி, செம்பூர், சியோன் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழர்கள் பலர் வாழ்ந்து வருகின்றனர். பல தொழில்களில் ஈடுபட்டு வரும் அந்த மக்கள் கடந்த ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்தவர்கள் தங்கள் பகுதிகளுக்கு பெரிதாக நலத்திட்டங்களை கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக 20 ஆண்டுகளாக எந்த முன்னேற்றத்தையும் தாராவி பகுதி பெறவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். தாராவியில் பொதுமக்கள் ஒரு 3 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய பகுதியில் 10 லட்சம் பேர் 13 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. நெருக்கடியான ஒரு பகுதி, குடிசை பகுதி. இந்த இடம் என்னன்னா டெவலப் ஆகுதுன்னு கிட்டத்தட்ட 20 வருஷமா டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க. டெவலப் ஆகல. தென்னிந்தியர்கள் வாழும் பகுதிகளை சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அதனால் தங்களது தொழில் வளர்ச்சியடையும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கழிவறை கூட இல்லாமல் பலர் வசித்து வருவதாகவும் அடிப்படை வசதிகளை அனைவரும் பெற வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அங்குள்ள தமிழர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதேபோல டெல்லியில் வசந்த் விஹார், இந்தேர்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். குறைந்த ஊதியம் பெறும் வேளையில் பலர் ஈடுபட்டு வரும் நிலையில் தங்களது ஊதியத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓரளவுக்கு பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா அவங்க இஷ்டப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். வீட்டு வேலை செய்கிறவங்க நம்ம டெல்லியில் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட தமிழ் மக்கள் நிறைய பேர் வீட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்பெசிலிட்டியுமே கவர்மெண்ட் இது வரைக்கும் செய்யலை. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இடமோ ஒரு வீடு எல்லாருமே வாடகையில் தான் இருக்கிறாங்க. கஷ்டப்படுறவங்களாக தான் இருக்கிறாங்க. தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் சாலைகள் சரியாக இல்லை என்றும் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அங்கே பூரா மெயின் ரோடு பூரா உடஞ்சி கிடக்குது, சீவர் உடஞ்சி கிடக்குது, குப்பை தொட்டி இருக்குது, வழி போறதுக்கு வழி இல்லை, வண்டி நிற்குது, அப்புறம் ரேடியெல்லாம் நிற்க வச்சுக்கிறாங்க. வர போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குப்பை தொட்டி முன்னாடியே இருக்குது. இந்த குப்பை தொட்டி கண்டிப்பா நான் எடுக்க வைக்கணும். இந்த குப்பை தொட்டியை இந்த கல்லூரி விட்டு வேற பக்கம் போடணும். நம்ம கந்தாவா இருக்கு. பக்கத்துல நம்ம குப்பை தொட்டி நம்ம இதுல நம்ம தில்லி சர்க்கார் இங்க நிறைய கப்ஜா முன்னாடி பண்ண வச்சனால தண்ணி குப்பை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு டைம்ல வண்டியே ட்ரக்கு உள்ளார போகும். இப்போ யார் ட்ரக்கே உள்ளார போக முடியாது இருக்கு. அதனால மேலும் தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்கவும் வெளி மாநிலங்களில் வாழ்ந்து வரும் தமிழர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.